மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆளுநரை சந்திச்சு ஆட்சி அமைப்பதற்கான கோரிக்கையை விடுத்திருக்காரு. இந்த நிலைமையில அவரை ஆளுநர் ஆட்சி அமைக்கிறதுக்கு, அவரை முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு அழைப்பு விடுப்பார். இதுதான் அடுத்து. இது எதன் அடிப்படையில் பண்றாங்க அப்படின்னா, இவங்க சமீபத்தில் நடத்தின பேச்சுவார்த்தைகள், அதுக்கப்புறம் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதுல முதலாவது தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது காங்கிரஸ். இது எதிர்பார்த்த ஒன்று தான். ஆனால் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் மீது என்ன மாதிரியான விமர்சனங்களை திமுக வைக்கிறாங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு அங்கிட்டு போய் சேர்றீங்களே தாவி அப்படின்றாங்க. அப்போ அவங்க ஓட்டலாம். எனவே இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இத்தனை வருஷமாக இருந்தாங்க, தேர்தலுக்கு முன்பே போகிற மூடில் இருந்தாங்க. இங்கே செல்வ பெருந்தை பண்ண வேலையில் அவங்க போகலை, இதே எனக்கு தெரிஞ்சு. எனவே தேர்தலுக்கு பிந்தைய நிலைமையில் அந்த கூட்டணியில் போதுமான இருக்குது. ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு மேலே இருக்காங்க. போதுன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. எனவே எதிர்காலத்தில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், மற்ற தேர்தல் இருக்கு, இதெல்லாம் காங்கிரஸ் ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. எனவே தமிழக வெற்றி கழகத்தோட போகிறது புத்திசாலித்தனமான முடிவுன்னு காங்கிரஸ் தலைமை நம்புது. இங்கே கிடையாது. இங்கே இருக்க செல்வ பெருந்தகை அறிவாலயத்தில் தான் கூட்டணியை தெரிவார். எனவே டெல்லி தலைமை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடன் போகிறது நமக்கு எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணிட்டாங்க. எனவே ஒரே நாளில் முடிச்சிட்டாங்க. தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டு போய் அறிவாலயத்தில் இல்லாட்டி ஸ்டாலின் அவர்களையோ எந்தவித வாழ்த்தோ இல்லாட்டி மரியாதை நிமித்த சந்திப்போ எதுவுமே இல்லாமல் செல்வ பிறந்தை மட்டும் போயிட்டு தான் நினைக்கிறேன். எந்தவித மரியாதை நிமித்தமான சந்திப்பும் இல்லாமல் உடனடியாக மாறுறாங்க. எனவே அவங்க வந்த தேர்தல் முடிவு வந்துச்சுல, அப்போவே அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. இது ஒன்று விஜய் அவர்கள் கூப்பிட்டு அதுக்கப்புறம் யோசித்து முடிவு பண்ணி வந்ததெல்லாம் கிடையாது. அவங்க மூவ் பண்ண முடிவு பண்ணி மூவ் ஆகிட்டாங்க. இது ஒன்றும் தப்பு ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த நிலைமையில் 107, 108 கிடையாது. கட்டாயமாக விஜய் அவர்கள் ஒரு தொகுதியில் தன்னுடைய எம்எல்ஏ பதவி அவர் ராஜினாமா பண்ணியாங்க. எனவே 107 தான். 107 + 5 ஏறக்குறைய 113, 112க்கு வராங்க. 113 சில செய்தி நிறுவனங்கள் போடுறாங்க, அது தவறு. 112 தான். 112 இருக்கக்கூடிய இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு அவங்களுக்கு தேவையானது 8. அந்த 8 மக்கள் நல கூட்டணி ஞாபகம் இருக்குதா? விஜயகாந்த் முடிச்சு விட்டாங்க இல்லையா? அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன், அதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அதுக்கப்புறம் இந்தியன் கம்யூனிஸ்ட், இவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது. வைகோவால் வர முடியாது. ஏன் வர முடியாது அப்படின்னா, இந்த இடத்துல இன்னொரு விளக்கம் ஒன்று சொல்லிடுறேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அங்கிருந்து செங்கோட்டையன் அவர்களை, தமிழக வெற்றி கழகத்தில் கூட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக சில எம்எல்ஏ தூக்க போறாரு அப்படின்னு பேசுறாங்க. தூக்க முடியாது. தூக்குறது தவறான செயல் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா 2-3 எம்எல்ஏ எடுக்கலாம், தப்புன்னு கிடையாது. ஆனால் அவங்க நின்று வெற்றி பெற்றது இல்லையா, அது இரட்டலை இல்லை. நாளைக்கு கொறடாவை உள்ள போனான்னு வச்சுக்கோங்க, கொறடா என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அதில் தான் அவங்க ஓட்டு போட்டாகும். எனவே அவங்க பதவி இழப்பு ஏற்படும். எனவே அவங்க வந்தாலும் எந்த பிரயோஜனம் கிடையாது. அதாவது நீங்கள் திமுகவில் இருந்தோ இல்லை அதிமுகவில் இருந்தோ நீங்கள் 4 பேர் தூக்குறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே இதையெல்லாம் சும்மா யாரோ உட்காந்து செய்தி நிறுவனங்களே சில பேர் அதை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நடக்கிற சாத்தியமே கிடையாது. அது வேலைக்கு ஆகாத விஷயம். இந்த நிலைமையில் இந்த 3 பேரை நீங்கள் சேர்க்கறது மூலமாக 118 சீட்டு கொண்டு வர முடியும். அந்த 118 இருக்கிறதுனால தான் அவர் ஆளுநரை சந்திக்கிறார். சந்தித்து உரிமை கோரினார். எனவே முதலமைச்சராக பதவியேற்பு விழா நடக்கும். அதுக்கடுத்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போவாங்க. இந்த நிலைமையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அவரோட ஓட்டு வங்கியை தன் பக்கம் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல், இது திமுக ஓட்டு வங்கியை ஓரளவுக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல், இங்கேருந்து ஆட்சி அவங்கள்ட்ட எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல், திமுக ஆட்சியை எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல், அவங்க கூட்டணி கட்சியில் இருந்த எல்லா பேருமே ஏறக்குறைய அவர் எடுத்துட்டார். மிச்சம் இருக்கிறது பிரேமலதா மட்டும்தான். பிரேமலதா தவிர கம்யூனிஸ்ட் 2 ஏறக்குறைய வந்துட்டாங்கன்னா, ஏன்னா மொத்தமாக தான் அவங்க வருவாங்க. கம்யூனிஸ்ட் 2, விசிக, ஆல்ரெடி காங்கிரஸ், இந்த 4ம் போயிருச்சுன்னா கூட்டணியே காலி. இந்தியன் முஸ்லீம் லீக் மட்டும் இருக்கும். இந்திய முஸ்லீம் லீக் அது தொடங்கின காலத்திலேருந்து திமுக தான் இருக்கும். அது தனியாக ஒரு கட்சின்னு பார்க்க முடியாது. திமுக ஒரு அங்கம்னு வச்சுக்கலாம். எனவே அதெல்லாம் ஒரு கட்சியாக பார்க்க முடியாது. மிச்சம் இருக்கிறது பிரேமலதா மட்டும்தான். ஒரே ஒரு ஆள் அவங்க அங்கே இருக்கலாம். மற்ற எல்லா பேருமே விஜய் அவர்கள் எடுத்துக்கிறாரு. எனவே ஆட்சியை மட்டும் அவங்கள்ட்ட எடுக்கல, பறிக்கல, அவங்களோட கூட்டணி கட்சியும் சேர்த்தே தான் பறிக்கிறார். இது எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா வந்து தேர்தல் முடிஞ்சு வந்திருக்க லட்சணம் அப்படி. அதற்கு மிக முக்கியமான காரணமே ஸ்டாலின் தான் எனக்கு கேட்டீங்கன்னா. விஜய் அவர்கள் கிடையாது. எனக்கு என்ன, விஜய்க்கு எல்லாமே நேரங்காலம் சரியாக வேலை பார்க்க தான் தோணுது. யோசிச்சு பார்த்தா அதான் உண்மை. ஏன்னா எல்லா கூட்டணி கட்சியும் ஒரே நேரத்தில் அங்கே போகிற மாதிரி ஒரு நிலைமை உருவாகுது பாருங்க. அதுவே விசித்திரமான வேலைன்னு வச்சுக்கோங்க. எல்லா கட்சியும் முக்கியமாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி எல்லாம் காங்கிரஸோட சேர்ந்து எல்லாம் போயிருச்சு. ஆகவே ஆட்சியும் போச்சு, கூட்டணி கட்சிகளும் போயிருச்சு. இப்போ நிர்கதியாக நிற்கிது திமுக. இந்த நிலைமையில் இது போகிறதுக்கு காரணம் திமுக தான். மற்றபடி எதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில் போகுது, எதுக்கு கம்யூனிஸ்ட் போகிறாங்கன்னு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேசுகிறாங்க.
இவங்களோட நிட்டு அங்கே சந்தர்ப்பவாதமாக போகிறாங்க. எந்த சந்தர்ப்பவாதமும் கிடையாது. இந்த மாதிரி ஆட்சி அமைக்கணும் தப்போனும் கிடையாது. ஏன்னா அவங்க கட்சியை வளர்க்க நினைப்பாங்க. எல்லா பேரும் அடுத்தவங்களுக்கு கட்சி எழுதி வச்சு வாழல. எனவே அவங்க போகிறது அவங்களுக்கு ஒரு அமைச்சரவை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வாய்ப்பு வேறு எப்போ கிடைக்கும்? தாராளமாக போகலாம். அமைச்சர் ஒன்று கொடுக்குறாங்க, 2 எம்எல்ஏ வச்சுட்டு ஒரு அமைச்சர் வாங்க முடியும்னா தாராளமாக போக வேண்டியது. இதுக்கு மேலே எப்படி வந்து கட்சியை வளர்க்குறது? காங்கிரஸுக்கு இதை விட்டால் கட்சி வளர்க்குறதுக்கு நேரமும் கிடையாது. எனவே கட்சி வளர்க்குறதா ஒரு எதிர்காலம் தோணுச்சுன்னா விஜய் அவரோட வந்து வளர்க்கலாம் அப்படின்ற முடிவு அவங்க எடுத்தாங்கன்னா அது ஒன்றும் தப்போன்னு கிடையாது. அரசியல் கட்சிகளாக அதை எடுக்கிறதுக்கு நியாயம் இருக்கு. ஆனால் போகிறதுக்கு என்ன நியாயம் சொல்றீங்க? என்ன அப்படின்னா, முதலாவது இந்த ஒட்டுமொத்த கூட்டணி உடஞ்சி வெளியே ஓடுறதுக்கும் ஒரு பகுதியில் திமுக தோல்வி அடைகிறதுக்கும் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹம்சா பிரேமலதா மசாரி அவர்கள் தான். இவங்க தான் முக்கியமான காரணம். இவங்க போக வச்சான்னு சொல்ல, இவங்களை உள்ள கொண்டு வரது ஒரு தந்திரமான முடிவுன்னு எவன் திமுகவுக்கு ஐடியா கொடுத்தான்னு தெரியல. உள்ள கூட்டி வந்து அவங்களுக்கு 10 சீட்டு கொடுப்போம், ஒரு எம்பி கொடுப்போம்னு எவன் ஐடியா கொடுத்தான்னு தெரியல. அவனை பிடிச்சா போதும். இந்த ஒட்டுமொத்த கலவரத்துக்கு அந்த ஆள் தான் காரணம். அவன் எவன் பிடிச்சி வச்சுக்குவேன், அவனை முதல் திமுக பத்தி விடுக்க பக்கத்தில் நிற்க வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த கட்சிக்கு ஓட்டு சதவீதம் குறைவுன்ற மட்டும் கிடையாது, இவங்களை உள்ள கொண்டு வந்து திமுக ஆடுற ஆட்டம் இருக்கு இல்லையா, தவறான ஆட்டம். இன்னைக்கு எல்லா கட்சியும் பிச்சுக்கிட்டு போறதுக்கு காரணமும் அதான். வெறும் தோல்வி மட்டும் கிடையாது. அது என்ன அப்படின்னா, இவங்களை உள்ள கொடுத்து 10 சீட்டு கொடுத்தீங்க. விசிகாவும் கம்யூனிஸ்டும் 5 வருஷமா ஓட நிற்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் நின்றுருக்காங்க. அப்போ எல்லா பிரச்சனையும் நிற்கக்கூடிய அந்த கட்சிக்கு விசிகாவுக்கு 8, கம்யூனிஸ்ட் 2க்குமே 5 அப்படின்னா 2மே போதாது. விசிகாவுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே அதிகம், நிஜம். இன்னொரு பக்கத்து யூனியனில் ஆரம்பித்து தொழிலாளர் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைக்கு போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் இருக்காங்களே, அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது. ஓட்டு குறைவாக இருக்கலாம், ஆனால் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. அதனால் இவங்க எல்லா பேர்த்துக்கும் நீங்கள் பிரேமலதா விஜயகாந்துக்கு 10 கொடுத்தீங்களே, அதுக்கு குறைவாக கொடுக்குற மாதிரி இந்த கட்சிகள் கிடையாது. இந்த கட்சிகளுடைய நிலவரமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு 10 கொடுத்து இவங்களுக்கு கம்மியாக கொடுத்தீங்க இல்லையா, அதில் கம்யூனிஸ்ட் வெளியே சொல்கிறாங்க, நாங்கள் 7 வரைக்கும் 8 வரைக்கும் கிடைக்கும்னு நினச்சோம், அது கூட கிடைக்கல. எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5ல் 2 வின் பண்ணிட்டாங்க, இவங்க 2 வின் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க 1 தான் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? எனவே வெற்றி சதவீதமும் அவங்க அதிகமாக இருக்காங்க. அவங்களுடைய கவலை என்ன அப்படின்னா, நமக்கு சீட்டை குறைச்சி கொடுத்துட்டாங்களேன்றது. சீட்டை குறைச்சி கொடுக்கும்போது இங்கே தான் கமலஹாசனுடைய விளையாட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா, கமலஹாசன் உள்ளே வந்திருக்காரு, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ளே வந்திருக்காங்க. 2 கட்சி உள்ளே வந்திருக்கனால நம்ம சீட்டை குறைக்க வேண்டியிருக்கு. அப்படி தான் பேச்சுவார்த்தை உள்ளே போச்சு. எங்கே திமுக கூட்டணி இந்த சீட் ஷேர் இருக்கு இல்லையா, அதில் பேசுனது அதான். பிரேமலதா விஜயகாந்துக்கு ஒதுக்கினதுக்கப்புறம் இவங்க சொன்னது என்ன, கமலஹாசன் வேறு இருக்காரு, எனவே அவருக்கு ஒரு 10 ஒதுக்க வேண்டியிருக்கு. எனவே தான் அவர் 6% ஓட்டு வாங்கியிருக்காரு. எனவே தான் நம்ம சீட்டை குறைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் இது எல்லாமே ட்ராமா. கம்யூனிஸ்ட் வெளியே வந்து நிறையா பேர் புலம்புன விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு நிறைய பேர் தொடர்பு உண்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பட்டமாக ஏமாத்துறாங்க யார், திமுக. இது வந்து பாருங்கள், களத்தில் யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னாங்க. எதனால் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இவர் வரப்போறான்னு சொன்னாங்களே, ஆனால் கமலஹாசனுக்கு கட்சி நடத்துகிற மூடே கிடையாது. அது கட்சி ஏறக்குறைய முடிவுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமாதி கட்டின்ற இடம் தான் இருக்காரு. அதனால தான் அவர் முதல் தேர்தலோடு அப்படியே மெதுவாக ஒதுங்க ஆரம்பிச்சாங்க. அது எப்படி முடிவு கட்டுறது தான் தெரியலாப்ல யார், கமலஹாசன். உண்மையிலே கமலஹாசனுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுற மூடு கிடையாது, போட்டியிடுற எண்ணம் கிடையாது. அது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். 2 பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனால் முதையே சொல்லிட்டா இந்த சீட்டில் கூடுதலாக கொடுக்க வேண்டிய வரும் இல்லையா. எனவே முதல் சொல்ல வேணாம், சீட் ஷேர் முடிச்சதுக்கப்புறம் நீங்களே முன் வந்து, யார் கமலஹாசனே முன் வந்து, இல்லை நான் போட்டியிட விரும்பலன்னு சொல்லிடுங்க, வேலை முடிஞ்சிருச்சு, அந்த சீட்டையும் நாங்களே எடுத்துக்கிறோம். யார், திமுக போட்ட பிளான். இதை தான் வெளியே வந்து கம்யூனிஸ்ட் வருத்தமாக சொன்னது. இதெல்லாம் என்ன பிளான் போடணும், எதுக்கு சொல்லணும் அவசியம்? சரி, அப்படியே கமலஹாசன் மாறலைன்னா நீங்கள் சொன்னபடி எக்ஸ்ட்ரா 2 சீட்டு கொடுக்கலாமா இல்லையா? கொடுத்து சைன் பண்ணதுனாலேயே வெறும் 5 சீட்டு தான் நிற்கணும் அவசியம் கிடையாது. கூப்பிட்டு எங்கள்கிட்ட 2 சீட் கொடுக்க முடியுமா, முடியாதா? உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வேட்பாளர்களை அறிவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எனவே கமலஹாசன் கூட்டு சரியாக உட்காந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டை குறைச்சாங்க. எனவே தேர்தலுக்கு முன்பே ஹம்சா பிரேமலதா மசாரி உள்ள வந்ததுமே இந்த குழப்பம் வர ஆரம்பிச்சிச்சு, இந்த சங்கடங்கள் உருவாக ஆரம்பிச்சு. அப்போ கூட்டணி கட்சிகளை நீங்கள் மோசமாக நடத்துறீங்கன்னு சொல்ல, ஆனால் ஏமாற்ற முயற்சி பண்ணியிருக்கீங்க. அந்த ஏமாற்ற முயற்சி பண்ணதன் விளைவு கமலஹாசனை வச்சு அவங்க அப்போவே அதிருப்தி கொண்டாங்க. அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் இவங்களோட உட்காந்து நேர்மையாக இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், இதை என்னன்னாலும் பரவாயில்ல, உயிரே போனால் பரவாயில்ல, தளபதி படத்தில் வர ரஜினியும் மம்மூட்டி போல நாங்கள் அப்படின்னா நிற்க முடியும். அப்படி ஒரு அரசியல் கட்சி யாரும் நடத்த முடியாது. எனவே தனக்கான அங்கீகாரம் இல்லாத போது, தனக்கு வளர்ச்சிக்கான வழி இருக்கும் போது அவங்க அந்த நோக்கி போகிறாங்கன்னா, முதலாவது இங்கே அதிருப்தி இருக்குது, இன்னொரு வாய்ப்பு இருக்குது. இந்த 2ஐயும் எடுக்கணும், அது அரசியல் கட்சியே கிடையாது. எனவே இவங்களோட முடிவு ஒன்றும் தவறொன்னும் கிடையாது. இன்னொன்று சொல்லவா, அதுக்கு மேலே என்ன அப்படின்னா,
இப்போ இவரால் அறுதி பெரும்பான்மை காட்ட முடியலை, ஃப்ளோ டெஸ்ட்லையும் வச்சுக்கோங்க, திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, அதுலேயும் காட்ட முடியலன்னா அடுத்த 6 மாதத்துக்கு இங்கே குடியரசுத் தலைவரோட ஆட்சி தான் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு எலெக்ஷனை சந்திக்கணும். இந்த பாருங்க, திரும்ப ஒரு எலெக்ஷன்ன்றது பொருளாதாரமும் வேஸ்ட்டு, நேரமும் வேஸ்ட்டு. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுல, கொடுத்து தான் பாருங்கன்ற அளவுக்கு நம்ம கொடுத்து விட்டுறது நல்லது. இதை பாருங்க, இதில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லு. தமிழக வெற்றி கழகத்தில் அமைய போகிற இந்த ஆட்சி எந்தெந்த அமைச்சர் எங்கே என்ன பண்ணுறான், யாரை வச்சு எது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு குறுன்னு தேடுறதா எங்களுக்கு இனிமேல் வேலையே. ஏன்னா நீ மாற்றம் சொல்லி வந்திருக்கு. இந்த மாற்றம் தவறான மாற்றமாக போயிடவே கூடாது. அவங்க என்ன மாற்றம் சொன்னாங்களோ அது நடந்துடணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஆர்டிஓ ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கக்கூடாது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கக்கூடாது. இது எல்லாம் நடக்க கண்முழுக்க தெரிஞ்ச வச்சுக்கோங்க. இவங்க சொன்ன மாற்றம் வர ஆரம்பிச்சுன்னா வாக்குறுதி கொடுக்கல போக மாட்டேன். ஆனால் இது எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சுனாலே இவங்க மாற்றத்தை கொஞ்சம் உருவாக்குறாங்கன்னு அர்த்தம். இது எல்லாம் அப்படியே இருக்குது இந்த சிஸ்டம்னா இவங்க கலெக்ஷனை போடுறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? எனவே இந்த சிஸ்டம் எப்படி இவங்க கட்டமைக்க போகிறாங்கன்னு காத்திருக்கோம். அதில் ஒரு வாய்ப்பாக வந்திருக்காங்களே, மக்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களே, வரட்டுன்னு நான் சொல்கிறேன். அதில் நீங்கள் போய் நின்று உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்கன்னா தப்போன்னு கிடையாது நான் சொல்கிறேன். ஆட்சி வந்துருச்சுல, வாய்ப்பு கொடுத்துட்டாங்களா மக்கள், இனி பார்க்கலாம் எப்படியா நடத்துகிறாரு. அந்த வகையில் திமுக ஒரு மட்டும் வீழ்ந்தது ஓகே தான். ஆனால் இவங்க எப்படி ஆட்சி அமைக்க போகிறாங்க, ஏன்னா இவர் கூட்டி போயிருக்க நபர்களும் அப்படியான நபர்கள், இவங்க என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்கன்ற ஒரு வருத்தம் இன்னைக்கு இருக்கு எனக்கு. விஜய் அவர்கள் ஒரு சில 4 பேர் இருக்காங்க, அவங்களால நான் பெருசாக சொல்ல மாட்டேன். ஆனால் மற்ற நபர்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா, இன்னைக்கு நேற்று வரைக்கும் சாதாரண நபர்கள் இன்னைக்கு கையெழுத்து போட்டான்னு வச்சுக்கோங்க அமைச்சரா, அந்த கையெழுத்துக்கு மதிப்பு 200 கோடி 300 கோடி. அந்த 200 கோடி 300 கோடி தன்னுடைய கையெழுத்துக்கு மதிப்பு கூடுது இல்லையா, அப்போ தான் ஆசை வர ஆரம்பிக்கும். அப்போ தான் அங்கே யார் வருவானா, இந்த அரசு ஊழியர்லாம் இருக்கல, ஐஏஎஸ் ஆஃபீஸர் மற்றெல்லாம் நல்லா சாப்பிட்டு, எந்த ஆட்சி வந்தாலும் சாப்பிட்டு வளர்ந்தவங்க அவங்க அப்போ தான் புத்தியை கெடுப்பானுங்க. வந்து என்ன சொல்லுவானுங்க, சார் இதில் இப்படி பண்ணிடலாம் சார், அதில் அப்படி பண்ணிடலாம் சார், ஏன்னா சிஸ்டம் அப்படியே தான் இருக்குது. இந்த சிஸ்டம் உருவாக்கப்பட்ட சிஸ்டம், இதில் இருக்கிற இன்னும் பெருச்சாலி தான். இவங்க பின்னாடி போயிட்டானுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இதை விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் அந்த டிவிகே கட்சி தொண்டர்களுக்கும் சொல்கிறேன், நிர்வாகிகள் சொல்கிறேன், இப்படி திரும்ப அதிகாரி பின்னாடி அவன் சொல்கிற ரூட்லேயே போய் நாம் கொஞ்சம் சம்பாதிப்போம், நம்ம கையெழுத்துக்கு இவ்வளோ மதிப்பா அப்படின்னு நினச்சா இது மாற்றே கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், இது எந்த விதத்திலும் மாற்று கிடையாது. எனவே இங்கே மாற்று ஒன்று உருவாயிருக்கு. அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக நடந்தே தீரணும்னா எல்லா பேரும் கண்கொத்தி பாம்பா அதை கவனிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா 50 வருஷம் இல்லாத ஒரு மாற்றம் வந்துருச்சுல, அதை சரியாக நடத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. வெறும் கொண்டாட்டம் மட்டும் கிடையாது, ரோட்டில் உட்காந்து கொண்டாடுறது, அந்த ரோட்டில் தண்ணியை போட்டு கொண்டாடுறது, இது வேலையாக தீரானுங்க. இதெல்லாம் வேலை. இனிமேல் இருக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு அமைச்சரும் சரியாக செயல்படுறான்றது. அந்த மாற்றம் கண்கூடா தெரியணும். அந்த மாற்றத்தை நீங்கள் ஈஸியாக ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஆரம்பித்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அந்த தாசில்தார் ஆரம்பிச்சுலேருந்து எல்லா ஆஃபீஸ்லேருந்து நம்மளால் பார்த்துட முடியும். இது கண்கூடா தெரியணும். தெரிஞ்சதுன்னு வச்சுக்கவே இவங்க மாற்றம் கொடுக்குறாங்க, கொடுக்க முயற்சி பண்ணுறாங்களா தெரியும். இல்லை இவங்க இன்னொரு பெரிய மோசமான கூட்டமாக மாறிடுவானுங்க. ஏன்னா காசு அந்த படுத்தும். ஆகவே பதிவோட இறுதியாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கட்சிகள் முடிவு பண்ணுறாங்கன்னா தப்பே கிடையாது. யார் ஒன்று எழுதி வச்சுட்டு திமுகவுக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சந்தர்ப்பம் சொல்லிட்டு போகிறாங்க, போகலாம், தப்புன்னு கிடையாது. விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு தகுதியான நபர் தான். ஏன்னா அவரை தான் மக்கள் தேர்வு செஞ்சுருக்காங்க. பிடிக்குது பிடிக்கல, எனக்கெல்லாம் பிடிக்கலன்றக்காக ஒரு உண்மையை ஏற்றுக்காமல் இருக்க முடியுமா? எனவே உண்மை என்ன கண்முனுக்கு இருக்கிறது, அவருக்கு அறுதி பெரும்பான்மை இருக்குது, தனிப்பெரும்பான்மை இல்லைனா கூட அதை நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு அவர் ஆட்சி என்னவா கொடுக்குறான்னு உட்காந்து நம்ம பார்த்து அதன் மீதான ஆரோக்கியமான விமர்சனம் சொல்கிறது தான் நல்லது. இதை விட்டுட்டு ஆட்சியை கவிழ்ந்து அது போய் ரீஎலெக்ஷனுக்கு போய் வரது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 1000-800 கோடி செலவாகும். இது தேவையில்லாது, வளர்ச்சி பாதை நகரும். எனவே வந்திருக்கக்கூடிய ஆட்சி மத்திய அரசோட இணக்கமாக இருந்து இந்த மாநிலத்துக்கான நல்லது செய்யணும் அப்படின்ற நோக்கம் மட்டும் இருந்தால் போதும். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த மாற்றம் ஏற்படும். எனவே எல்லா பேருக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதான் தள்ளி வச்சிருங்க. கண் முன்னாடி இருக்கிறது ஒரு உண்மை, அதை ஏற்றுக்கிறோம். அதை ஏற்றுக்கிட்டு இது சரியாக போகுது, அந்த மாற்றம் சரியாக நடக்கணும் மட்டும் நினைங்க. மற்றபடி இதை வேற ஏதாவது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வஞ்சகமாக உட்காந்து திட்டிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒருவேளை நல்ல அமைச்சர்கள் இருந்து சராசரி மனுஷன் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டானா, எனவே நேரம் கொடுத்து குறைகளை சொல்லியும் என்ன செய்கிறான்றத தொடர்ந்து கவனிச்சோம் நம்ம விமர்சனங்கள் முன் வச்சோம்னு வச்சுக்கோங்க, இதை நம்ம ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போவோம். இவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள். ஆனால் கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன், இந்த 5 வருஷம் எதிர்கட்சிகள் என்ன பண்ணுதோ அதை விட அதி தீவிரமாக நாங்கள் எதிர நிற்போம். 1% கூட எதிர்கட்சி என்ன குறை சொல்லலையோ அதை விட அதிகமாக தேடி பிடிச்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தவறுகளை நிச்சயமாக சொல்லுவோம்.
1% கூட தவறு நடக்காம பார்த்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு அதீதமான தேடலோட நாங்கள் இருக்கோம். திமுகவை எந்த அளவுக்கு எதிர்த்தோமோ அதை விட ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எதுக்குறதுக்கு இல்லை, இந்த மாற்றம் ஒழுங்காக போன்றது. எனவே இனிமே தான் நம்ம எல்லா பேருக்குமே வேலை இருக்கு. இறுதியாக ஒரு வீடியோ, அதையும் பார்த்துருங்க. இந்த இருக்கார்ல ஆடுறாருலையே, டான்ஸ் போடுறாருலையே, அந்த வீடியோவை போடுறேன், அதை பாருங்க. எல்லாம் தண்ணி கொட்ட பாடு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நபர் தஞ்சையில இருந்து தமிழக வெற்றி கழகத்தால் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றதுமே எங்கே உட்காந்து தண்ணியை போட்டு பொதுவெளியில் ஆடுறேன்னா இவனுக்குலாம் என்ன பொறுப்புணர்வு இருக்கும்? நான் சொல்லுங்க பார்ப்போம். இந்த இடத்துல தான் எல்லா பேருமே சொன்னது என்ன அப்படின்னா, கொள்ளையடிக்கிறதுலாம் தவறு தான், அதை தானுங்க. ஆனால் எந்த ஒரு எம்எல்ஏ தண்ணியை போட்டு நடு ரோட்டில் வந்து ஆட போகிறது கிடையாது. தண்ணியை போட்டால் வீட்டில் போய் தண்ணியை போட்டு படுறா. நீ தண்ணியை போட்டு நடு ரோட்டில் ஆடுறேன்னா உனக்கு போட்ட மக்கள் ஓட்டு போட்டால அவன் நீ என்னன்னு கருதுற? நான் கேட்குறேன். அவன் மற்றவனை என்ன நினைக்கிற? நீ இருக்கிற பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, எம்எல்ஏ பொறுப்புன்னு, அந்த பொறுப்பை நீ எவ்வளோ உணர்ற? அப்போ இந்த மாதிரி கேஸாக தான் இருக்குது. நிறையா கேஸு தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்ற நபர்கள் இந்த மாதிரி ஆட்கள் தான். அதுதான் ஒரு சங்கடமான விஷயமே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. கேள்வி என்ன அப்படின்னா, இவன் ஆடிக்கான், ஓகே, இவர் மீது என்ன விஜய் அவர்களுடைய நடவடிக்கை இருக்கும்? நான் ஆட்சியில் இருக்கணும், எனவே இந்த மாதிரி ஆளுகளை எனக்கு தேவை, நான் சகிச்சுக்கிட்டு போகிறேன்னா இந்த ஆட்சி மாற்று ஆட்சி கிடையாது. அது மட்டும் ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நபர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நபராக இருந்தால் மட்டும்தான் அது மாற்று. எனவே இவர் மீது என்ன நடவடிக்கை விஜய் எடுக்க போறான்றத கேள்வி. இவனெல்லாம் திருந்து போகிறது கிடையாது. அவர் மீது என்ன நடவடிக்கை தான் எடுக்க போறாரு அப்படின்றதான் விஜயோட பொறுப்பை நமக்கு தெளிவாக காமிக்கும். என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.